அந்த பேதுரு நேரேயானால் கால் வைத்து கொண்டாலும் அவனை சுற்றி காற்றுகள் அடித்து கொண்டுதான் இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? அவனை சுற்றி கொந்தளிப்பு கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென் சொல்லுவான். அவனை மூழ்கடிக்க முடியவில்லை. அவன் ஒன்று சேதப்படும். ஏன்? நீரேயானால். அப்போ அவன் நம்பிக்கை முழுது கர்த்தரையே சார்ந்து கொண்ட முடியாது. அவனை சுற்றி என்ன புயல்வது மூழ்கடிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். ஆமென். நீ அவர் மேலே நம்பிக்கை வச்சா என்ன பிரச்சனை வந்தா என்ன போராட்டம் அது உன்னை பாதிக்கவே பாதிக்காது. ஆமென் சொல்லுவான். ஒரு நாள் தொட முடியாது. சரீர பலவீனம் வரலாம், குடும்ப கஷ்டம் வரலாம், நோய்கள் வரலாம், கடன் தொல்லைகள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னாடி நிற்பாயானால் இவையெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு உன்னை நடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென். அது உனக்கு பெருசாய் தெரியாது, அது பாரமாய் தெரியாது. அவர் முன்பாய் வைக்காது. அன்றைக்கெல்லாம் நீ நல்லா யோசிங்க. என்னைக்கெல்லாம் நீ முன்னாடி வைக்கலையோ அன்னைக்கு நான் சொல்றேன், பிசாசு உள்ளுக்கு நுழைஞ்சே ஆவான். உன் வீட்டில் ஒரு குடும்ப ஜபம் இல்லை, இன்னைக்கு குடும்ப ஜபம் இல்லாம தூங்கிட்டா அன்னைக்கு இரவு பிசாசத்தை உலாடுவான். ஆமென். பிள்ளைகளுக்கு உனக்கு சரியான உணர்வு இல்லாதபடி, ஐக்கியம் இல்லாதபடி தூங்குவாயால் பிசாசம் குடும்பத்தில் கனவுகளை கொண்டு வந்து வைப்பான். தைரியமாக சொல்லுறேன், தேவனுடைய நான் சொல்றேன், இன்னைக்கு குடும்பத்தில் ஜப ஜீவியம் மிக அவசியம். ஐக்கியம் தேவை. இருக்கா? குடும்ப ஜபம் நடத்துறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நல்ல சத்தியத்தை நடத்துறீங்களா? பிள்ளைங்க எவ்வளவு சம்பாதிக்க பெருசல, எவ்வளவு அழகு ஆடை போட பெருசல, கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டு ஜீவிக்கிறாங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து வாழ்றாளா? அவர் இயேசுவை தவிர வேறு யாரும் எனக்கு வேண்டான்னு சொல்றாளா? ஐயா எனக்கு இயேசுதான் வேணும், வேற தவிர மாதிரி சொல்ல முடியுமா உங்களால? உங்க பிள்ளைகளை அப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கேளு, ஆண்டவரே என் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்த உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு அவங்க பக்கத்து கையை பிடிச்சுங்க. உண்மையா குடும்ப ஜெபம் நடத்துனீங்க கேளுங்க பார்க்கலாம்.